ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி அவிஷாவர்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் மீன் குழம்பு மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 3 வகையான மீன் வாங்கியிருந்தோம். ஐர மீன், கிழங்கால் மீன், அப்புறம் விரால் மீன். ஃபஸ்ட்டு விரால் மீனை க்ளீன் பண்ணிக்கிறோம். உள்ளக்க இருக்க அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வாஷ் பண்ணி எல்லா மீனையும் வச்சுட்டோம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நாங்கள் கிழங்கா மீனை அதே மாதிரி வாஷ் பண்ணி வச்சிட்டோம். அதனால் அதில் கொஞ்சோண்டு மசாலாஸும் ஆட் பண்ணிட்டு ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கிட்டோம். ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ அவ்வளோ ஸ்பைஸ் போட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐர மீன் குழம்பு செய்ய எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். என்னென்ன தேவைன்னா கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் அந்த அறுத்து வச்சிருந்த வெங்காயத்தை அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு தக்காளி, வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாவையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டோம், குழம்பு வச்சுக்கிட்டோம். அந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகா பொடி, அப்புறம் வீட்டு மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதை கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் தனியா பொடி போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க தனியா பொடி. அது போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு புளியை ஊற வச்சு அந்த இது கூட ஊற்றிட்டோம். கையை வச்சே வடிகட்டிக்கிட்டோம். அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கிட்டோம். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு அதில் கொஞ்சம் மசாலாஸும் ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து துள்ள மீன் இருந்துச்சு, அது போடவே பாவமாக இருந்துச்சு, ரொம்ப பாவமாக இருந்துச்சு, அப்படியே உயிரோடு இருந்துச்சு. அதை எடுத்து அந்த இதுக்குள்ளே போட்டுக்கிட்டோம். போடும் போதே ரொம்ப பாவமாக இருந்துச்சு, அது அவ்வளோ கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கையில் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த குழம்பு ரெடியானதுக்கப்புறம் விரால் மீனை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த எண்ணெயை ஊற்றினதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு கடுகும் வெந்தயமும் போட்டுக்கிட்டோம். எனக்கு எப்பயுமே ஆனால் கடுகு போட்டால் ரொம்ப பயமாக இருக்கும். சூடான எண்ணெயில் கடுகு போட்டால் பயமாக இருக்கும். அது ஒரு சில நாள் வெடிக்கிறப்போ நான் போட மாட்டேன், எங்கள் அம்மா தான் போட சொல்லுவேன். அடுத்து வெந்தயம் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதே ப்ராசஸ் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் அந்த போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருந்துச்சுல, வெங்காயம் தக்காளி போட்டு அதையும் அதுக்குள்ளேயே போட்டுக்கிட்டோம். அப்படியே அதில் கொஞ்சம் ஸ்பைசஸும் போட்டுக்கிட்டோம். இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அப்புறம் அதே மாதிரி புளி தண்ணியில் கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்கிட்டோம். வீட்டு மசால் பொடி தான் போட்டோம், நாங்களே வீட்டில் செஞ்சோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கொஞ்சோண்டு மிளகா பொடியும் போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு காரமும் அப்புறம் புளிப்பும் நல்லா தூக்கலாக இருந்தால் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பண்ணிக்கோங்க. எங்களுக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும். தள்ளியோட அந்த காரத்தை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அதை எடுத்து அப்படியே குழம்புல வடிகட்டி போட்டுக்கிட்டோம். கையிலேயே வடிகட்டிக்கிட்டோம். ஒரு வழியாக அந்த குழம்பு கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் மீன் கழுவி வச்சிருந்த மீனெல்லாம் குழம்புக்குள்ளே போட்டுக்கிட்டோம்.
ஒன்று ஒன்றா எடுத்து அது கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் ஆனோடனே குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மெதுவாக போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த மீன் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மீனுக்கெல்லாம் மசாலாஸ் தடவி வச்சுருந்தோம், அதை காய வச்சுருந்தோம். அது கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிட்டோம். அப்புறம் அதை பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒன்று ஒன்றா எடுத்து அந்த பேனில் போட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு மீன் ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள். மீன் ஃப்ரை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒன்றா பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் எல்லாம் சுட சுட எடுத்து சர்வ் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கொஞ்சம் டெசர்ட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் உடனே கடைக்கு போய் கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸு, குலாப் ஜாமுன்ஸுன்னு நிறையா டெசர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். எல்லாம் சுட சுட இருக்க சாதத்தில் எல்லாத்தையும் போட்டு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. விரால் மீன் குழம்பு, ஐர மீன் குழம்பு, கிழங்காய் மீன் ஃப்ரை எல்லாத்தையும் சூப்பராக சாப்பிட்டோம். இந்த குக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஐஸ்கிரீம்ஸ் தான் பிடிக்கும், அதனால் நான் ஐஸ்கிரீம்ஸ் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்குமோ, டெசர்ட் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.